அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நான் மருத்துவர் ரவிச்சந்திரன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். எங்களுக்கு வாக்களியுங்கள். எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தமிழன் ஆனந்த். நாம் தமிழர் அமெரிக்காவின் சார்பா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். அதன் ஒரு தொடர்ச்சியா இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திருப்பெரும்புதூர் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளரும் மருத்துவருமான டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இந்த கடுமையான தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில எங்களுக்கு நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. முதல்ல உலக தமிழர்களுக்கு உங்களை பற்றி சுருக்கமா ஒரு அறிமுகம் கொடுத்துங்க. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணம் எப்படி தொடங்கியது, எப்ப தொடங்கியது அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நான் மருத்துவர் ரவிச்சந்திரன். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டென்டல் விங்கில் என்னுடைய யூஜி பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஹாங்காங் அண்ட் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இங்கே எல்லாம் போயிட்டு என்னுடைய மாஸ்டர்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு ப்ளஸ் என்னுடைய மாஸ்டர் டிகிரி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கோத்தி யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸில் ரீஜென்ரேட்டிவ் மெடிசனில் அந்த டிப்ளமேட்டுன்னு சொல்லக்கூடிய அது ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய கேசஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டெம் செல்லில் பிஹெச்டி பண்ணியிருக்கோம். ஸ்டெம் செல்லில் ஆன்டி ஏஜிங்கில் செல்ஸை எப்படின்னா ஸ்டெபிளைஸ் பண்ணி டிலேட் ரிலீசிங்கிற ஒரு டெக்னிக், அதுக்கு பேட்டன் டெக்னாலஜி பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 850 ஆர்டிகல்ஸ். ஒரு டாக்டருக்கு தெரியும், ஒரு டாக்டர் தன்னோட வாழ்நாளில் ஒரு 5 to 6 ஆர்டிகல் பண்ணாலே பெரிய விஷயம். So we have a team and we published more than 800 articles, research articles related. இதுதான் என்னுடைய கல்வி தகுதி. அப்பா விவசாயி தான், ஒரு ஏழை விவசாயியோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை தான். ஸோ சேலம் மாவட்டத்தோட எல்லையில திருச்சி மாவட்ட எல்லை ஆரம்பிக்குதுன்னு அப்படி இருக்கும். எங்க ஊர்ல தான் 2 போர்டு இருக்கும். ஸோ அதனால எந்த வசதியும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் மாவட்டத்துல இருந்து எந்த திட்டமும் வராது. ஏன்னா ஊரோட ஒரு பாதியில இந்த மாவட்டம் இருக்கும், ஒரு பாதி பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் இருக்கும். இப்ப பெரம்பலூர் மாவட்டம் ஆயிடுச்சு. அதனால எங்க ஊருக்கு மட்டும் எந்த திட்டமும் வராது. ஸோ ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வரேன்றது என்னால தெளிவா சொல்ல முடியும். ஸோ 3 பஸ் தான் இருக்கும். சைக்கிள்ல போறதே பாத்தீங்கன்னா நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ அப்படி படிச்சு அங்கிருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னோட ரேங்க் 10th ஸ்டாண்டர்ட்ல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஸ்டேட் 7th ரேங்க், கவுன்சிலிங்ல 7th ரேங்க் வாங்கிட்டு தென் ஐ brought up like that way. அப்புறம் என்னுடைய யூஜியில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிஆர்ஆர்ஐயில், அதனுடைய கிளினிக்கல் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ், கிளினிக்கல் ஸ்கில்ஸில் 8 கோல்டு மெடல்ஸ் ஐ ஹவ் காட் இட். ஸோ இது எல்லாமே என்னுடைய அந்த எஜுகேஷன் பயணங்கள். ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் படித்தேன் ஆஃப்டர் தட். ஸோ அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால நிறைய அவங்களோட வீட்டில் தான் நிறைய நாள் வளர்ந்துருப்பேன். அப்படி சின்ன வயசுல இருந்து எனக்கு வள்ளலார் அந்த ஆன்மீக தேடல்கள். ஸோ அதனால எனக்கு இட் இஸ் நாட் அபவுட் ரிலீஜியஸ், எனக்கு ஆன்மீகம் ஏன், எதுக்கு, எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதனால பைபிள் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். அதனாலே என்னைய தான் ப்ரேயரில் டெய்லி ஒரு பேஜ் படிக்க சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னுடைய பயணங்கள். நிறைய கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் ஃபேமிலிக்கு இருந்திருக்கு. என்னுடைய 10th சர்டிஃபிகேட் வாங்கும்போது அப்பா சைக்கிளில் தான் கூப்பிட்டு வந்தார். ஹி காட் அ டவுன்ஃபால் தட் டைம். ஸோ இது என்னுடைய எஜுகேஷன் இதெல்லாம். ஸோ நீங்க கேட்ட மாதிரி நாம் தமிழர் பயணன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே நாம் தமிழர்ன்றது ஒரு கட்சி கிடையாது. நாம் தமிழர்ன்றது நம்ம அரசியல் கட்சி கிடையாது. நம்ம ஒரு அரசியல் பதவிக்காக நம்ம அதை வரவே இல்லை. நாம் தமிழர்ன்றது நாம ஒரு துயரம் ஈழத்துல நடக்குது. நம்ம எல்லாரும் ஒருத்தரும் அதுக்காக ஏதாவது ஒரு வகையில துடிக்கிறோம். என்னடா பண்றது, எப்படி ஸ்டாப் பண்றது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றது. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது நான் பண்ணணுமே, பேசலாமா, என்னை ஏதாவது கொண்டு போய் விடுறீங்களா, நான் ஏதாவது போய் சண்டை போடவா, என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கும் ஒரு குழப்பம், ஏதாவது பண்ணணும், என்ன பண்றது இதுதான். அப்போ கிடுகிடுன்னு வெளியில போறோம். அப்போ மிகப்பெரிய அளவுல தமிழர் கூட்டமைப்புன்னு ஐயா பழநெடுமாறன் தலைமையில, திருமாவளவன் அண்ணன், வைகோ ஐயா, ஈவன் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட
எல்லாருமே ராமதாஸ் ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் கூட்டமைப்பு, எக்ஸப்ட் கலைஞர். இவங்க எல்லாம் ஒரு பெரும் கூட்டமைப்பு உருவாக்கும் போது அப்ப நமக்கு என்ன பண்ணணும், நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு அப்ப என்ன, நான் அப்பதான் கல்லூரி முடிக்கிறேன், என்னுடைய இந்த படிப்புகளை தொடர்றதுக்கான அந்த உங்களுக்கு தெரியும் எக்ஸாமுக்கு படிக்க போறதுக்கு நான் ஒரு செட் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய கரியர்ல என்னுடைய ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவ்வளவு பப்ளிகேஷன் பண்ணிருக்கணும், ரிசர்ச் பண்ணிருக்கணும், அப்பதான் நீங்க அங்க அப்ளையே பண்ண முடியும். அவங்க ஊர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ளை பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட துறையில நீங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும், பிளஸ் இதெல்லாம் காட்டணும். அப்ப ஒரு 4 வருஷமாவது நம்ம அதுக்குள்ள இருந்தாதான் அவங்க ஸ்டாண்டர்டை நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு துயரம் நடக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது, நான் கல்லூரியில இருக்கும்போது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் புட்ரீசல் மாதிரி வந்துச்சு. சிஆர்ஆர் ட்ரைனிங் டாக்டர் ஒரு வருஷம் நாங்க இருப்போம் இல்லைங்களா, நம்புவீங்களா, வெறும் 1400 ரூபாய் கொடுப்பாங்க. வெறும் ஏழைகள் தான் பெரும்பாலும் கவுன்சிலிங்ல படிப்போம். நீங்க 2001 to 90s அப்புறம் 2004 வரைக்கும் உள்ள பேட்ச்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிச்சவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருப்போம். 2004-05 அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. வசதியானவங்க எல்லாம் வர ஒரு டெக்னிக்கே, எக்ஸாம் ஹைக் செக் பண்றது, நிறைய விஷயங்கள், நீட்டு இதெல்லாம் ஸோ ஏழைகள் வர்றதெல்லாம் அப்பவே ஓரளவு அந்த பீரியட்லயே போயிடுச்சு. அப்ப நாங்கெல்லாம் ஏழைகள், எங்களுக்கு அது ஒரு அதை வச்சுதான் எங்க வாழ்வாதாரத்தை பார்க்கணும். நைட் டியூட்டி போவோம். நாங்க நைட் டியூட்டி போயிட்டு தான் அந்த காசுல தான் நாங்க எங்க லைஃப் ரன் பண்ணணும், காசை சேர்த்து வைக்கணும். பிஜி ப்ரிப்பரேஷனுக்கு 1 வருஷம் உட்காந்து பண்ணணும், நாங்க பணம் சேர்த்து வைக்கணும். ஸோ இதுதான். அப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறவனுக்கு படிக்கிறதுக்கான டைம் மாதிரி எங்களுக்கு இருக்காது. கவர்மெண்ட் காலேஜ்ல நாங்க ஒரு நாள் பாக்குற பேஷண்ட்டை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல என்டையர் கோர்ஸ்லயுமே பார்க்க மாட்டான். சிங்கிள் டே சிங்கிள் டாக்டர் கவர்மெண்ட் காலேஜ்ல 80 கேஸ்ல இருந்து 100 கேஸ் பார்ப்போம். ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ பிடிஎஸ் டாக்டரோ மொத்த 5 வருஷம் 5.5 வருஷம் படிப்புல 80 கேஸ் பார்க்க மாட்டான். நம்புவீங்களா? இதுதான் பப்ளிக்கு. இதெல்லாம் என்னால டாலரேட்டே பண்ண முடியல. என்னோட ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ ஒருத்தன் டோட்டல் படிப்புலயுமே இல்லாம வரான் வெளியில. ஆமா, அப்ப தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். டாக்டர் கண்டிப்பா எந்த கல்லூரியில படிச்சுன்றது கீழே எழுதணும். ஒவ்வொரு ஷர்ட்டுக்கு ஒரு பிராண்டுக்கு இருக்குல்ல, மக்களால் பார்க்க முடியுது இல்ல, இந்த பிராண்டை வாங்குறேன், இந்த குவாலிட்டி இருக்குன்னு. ஏன் ஒரு மெடிக்கல் சர்வீஸ்க்கு ஒரு மக்கள் கண்டுபிடிக்கவே முடியல? யாரோ ஒருத்தர் இந்த டாக்டர் நல்லா பாப்பாருப்பா கைராசி, இவ்வளவுதான் தெரியும். அவருடைய சர்ஜிக்கல் ஸ்கில் என்ன, அவர் எவ்வளவு சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு, பெர்சன்டேஜ் என்ன, அவர் நாலேஜ் என்ன, இத பத்தி எதுவுமே மக்களுக்கு தெரியறது இல்ல. எவ்வளவு கொடுமை நடக்குது பாருங்க. எதுக்கு குவாலிட்டி தெரியணுமோ அது தெரியறது இல்ல. ஆமா, எப்படின்னா ஓட்ட அசால்ட்டா போய் மக்கள் துட்டுக்காக போட்டுறாங்க. ஆமா, ஆனா ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. 500 ரூபாய் ட்ரெஸ் தேடி தேடி எடுப்பாங்க. ஆனா ஒரு கட்சி ஒரு தலைவனையோ ஒரு எம்எல்ஏ எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த நிலைமைதான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்தியாவில ரிசர்ச்சே கிடையாது. இந்தியாவில எந்த மெடிக்கல் புக்ஸுமே, சர்ஜரி புக்ஸ் எதுவுமே இந்தியன் ஆத்தர்ஸே எழுதல. அதெல்லாம் அவமானம் தான். எந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளோட கிடையாது. எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் அதர் கண்ட்ரீஸ் தான். ஸோ இதுதான் என்னை இந்த ஒரு யூனிக்கா பண்ணணும், தீவிரமா பண்ணணும், நம்ம எழுதணும், நிறைய ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றது, இதுதான் என்னுடைய உத்வேகமா இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த மாதிரியான கூட்டமைப்பு மெடிக்கல் காலேஜ் வரக்கூடாது, சேலரி இன்க்ரீஸ், பெரும் போராட்டம் முன்னெடுத்தோம். ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அதுல வெற்றியும் பெற்றோம். அமைச்சர் நம்மளை கூப்பிட்டு பேச வச்சோம். அந்த அளவுக்கு வெகு தீவிரமா போராட்டம் பண்ணோம். அப்பதான் ஏகலைவன் ஐயா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்பவே உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. சோ அது மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் அப்பதான் பழக்கம். ஏன்னா அந்த ஒரு ஹாஸ்டல்ல நாங்க ஒரு செக்ஷனுக்கு தலைமை ஏற்றுக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி பர்சன் ஐ எம் ஆல்சோ. சோ அந்த மாதிரி தலைமை எடுத்து போராட்டம் பண்ணும்போது அந்த டைம்ல we had one structure. எங்ககிட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட் பிளஸ் ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு இத்தனை 1000 பேரோட நாங்க ஒரு கூட்டமைப்பா இருந்தோம். ஆனா 2009 காலகட்டத்துல அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம டாக்டர் ஆயிட்டோம், ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து வெளியில வந்துடும். சோ அப்ப அதுவே நம்ம அந்த நம்ம என்ன டாக்டர்ஸ்கிட்ட போய் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மறுபடியும் ஹாஸ்டல்ல போய் பேசி
ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் பேசி இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா திட்டமிட்டு காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, அந்த நியூஸ் எவ்வளவு தூரத்துக்கு சென்சார்னு சொல்றதை விட கட் பண்றாங்க. மறைக்க முடியும், மறைச்சாங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுல வெகு கவனமா இருந்தாங்க. சோ இத நாம தான் போய் குத்தி சேர்க்க வேண்டி இருந்துச்சு. நாம ரொம்ப தீவிரமா பேப்பர் படிக்கிறவங்களாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அப்ப போய் மறுபடியும் ஏற்கனவே இதை பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, பழைய ஸ்டூடெண்டா இருந்ததுனால அது திருப்பி அந்த இது அப்ப அதுல வந்து நாங்க வந்து 1500 ரூபா இருந்த ஸ்டைஃபண்ட ட்ரைனிங் டாக்டர் பீரியடுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 18,000 இருந்து 25,000 தாண்டி கொடுக்கப்படுது. அதுக்கு நாங்க தான் காரணம், இந்த போராட்டம். அப்ப நாங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், சென்ட்ரல் காலேஜும் வரல. நாங்க ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல பல நூறு. அதுக்கு ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க மேலலாம் நமக்கு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு தமிழனா பாசம் இருக்கிற தவிர அவங்க பண்ணின கொடுமைகளுக்கு எல்லாம் ஆண்டவனே வெளிச்சம்தான். எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த அன்புமணி ராமதாஸ் ஐயாவோ ராமதாஸ் ஐயோ. ஒரு தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, ஒரு எந்த விதமான விவஸ்தையுமே இல்ல. எவன் வந்து இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தினானோ அவங்க கூட இப்ப ஐயா கூட்டணியில இருக்காங்க. காங்கிரஸ் எதுக்காக அவர் மத்திய அமைச்சரா இருந்தாரு எனக்கு புரியவே இல்லை. யாரு நான் அதுதான் கேட்பேன் பாமக நண்பர்கள்ட்ட எல்லா உறவுகிட்டையும், எதுக்காக மத்திய அமைச்சரா போனாரு, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், எதுக்கு பாமக வந்தது, இடஒதுக்கீடு தானே. அப்ப நாம ஒரு மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் போது ஒரு கண்டிஷன் தானே வைக்கணும். பாப்புலேஷன் என்றா என் வன்னிய சமூகத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா பிசிஎஸ்சி சமூகத்துக்கும் இவ்வளவுதான் பாப்புலேஷன், அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு அண்ணன் சொல்லுவாங்க. சோ நீ பாப்புலேஷன் எனக்கு இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் கொடு, அப்ப நான் உன்னுடைய கவர்மெண்ட்ல நான் பார்ட் ஆகுறேன், அமைச்சரவையில் இடம்பெறேன், இல்லைன்னா போட அப்படின்ட்டு வரணுமா இல்லைங்களா. எதுக்கு மத்திய அமைச்சரா இருந்தாரு, எதுக்கு பதவி சுகத்தை 10 வருஷம் அனுபவிச்சாரு திமுகவோட சேர்ந்துட்டு. திமுக மட்டுமே என்னால குறை சொல்ல முடியல. அண்ணன் திருமாலா அன்னைக்கு அந்த கூட்டமைப்புல இருக்கும்போது என்ன பேசினாங்கன்னா, பெரும் போராட்டம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், அங்க உச்சக்கட்ட போர் நடந்துகிட்டு இருக்கு, தினம் தினம் மக்கள் இறக்குறாங்க, இசைப்பிரியா அவங்களுடைய செய்திகள் கேட்கும்போது ரொம்ப துடிச்சிட்டோம், தாங்க முடியாத வேதனையில புல்லாவண்ணி பார்க்ல அஞ்சகரையில மிகப்பெரிய போராட்டத்துல அண்ணன் திருமா பேசுற ஒரு டாபிக் என்னன்னா, குற்றவாளி கூண்டில் இந்தியா. நம்புவீங்களா, இந்த தலைப்பை ஒரு பிரிவினைவாத இயக்கம் கூட பேசாது, அப்படி ஒரு உணர்வோட பேசினார். எப்படி எல்லாம் துரோகம் பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மையாரு, ராஜீவ் காந்தி அவர்கள். இந்திரா காந்தி சுயநலத்துக்காக எப்படி நம்ம இயக்கங்களை உருவாக்கி விட்டாங்க, அதே சமயத்துல மறுபடியும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ராஜீவ் காந்தி எப்படி போட்டி இயக்கங்கள் கிட்ட நம்ம ஆயுதத்தையே திருப்பி கொடுத்து பண்ணாங்க, திருப்பி இந்தியன் ஆர்மி அங்க போயிட்டு பீஸ் கீப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அங்க ஈழத்துல என்ன தவறு ஒரு ஆர்மி என்ன பண்ணுச்சு. சோ இதெல்லாம் ஒவ்வொன்னா இதனால குற்றவாளி கூண்டில் பதில் சொல்ல வேண்டியது இந்தியா, இதனால குற்றவாளி கூண்டில் பதில் சொல்ல வேண்டியது இந்தியா அப்படின்னு ஒவ்வொன்னா சொன்னாங்க. இப்படி பேசினவரு நம்புவீங்களா, 2009 அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு அப்புறம் கனிமொழி அந்த அம்மா எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் ராஜபக்சே பாக்குறாங்களே. அண்ணே நான் கேக்குறேன், இதெல்லாம் நியாயமா? உங்க தொகுதி வேட்பாளர் தான் போனாரு டிஆர் பாலு. ஆமா சரி, ஓகே. இப்ப அடுத்த கேள்வி, நம்ம இந்த தேர்தல் சம்பந்தமா நம்ம வருவோம். அதனால அதை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். மக்களுக்கு வந்து இப்போ முக்கியமா வந்து இந்த தேர்தல்ல நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து தமிழீழ போராட்டத்துல வந்து ஒரு பங்கேற்றிருக்கீங்க தமிழகத்துல நடந்த போராட்டங்கள்ல. அப்படி இருக்கும்போது திருப்பெரும்புதூர் தொகுதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி அமைஞ்சது? ஏன்னா வந்து திருப்பெரும்புதூர் தொகுதியில தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ராஜீவ் காந்தியோட நினைவிடம் அது எல்லாமே இருக்கு. பிளஸ் திருப்பெரும்புதூர் தொகுதிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் வாக்காளர்கள் உள்ள ஒரு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த தேர்தலில் கூட 15 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தொகுதியா இருக்கு. அதோட அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளா வந்து டிஆர் பாலு தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு வந்து உங்களோட தீர்வுகள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படின்னா, அண்ணனை நாம் தமிழர் கட்சின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு இயக்கமா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னு தனித்து விடப்பட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாம் பாக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹலோ சொல்லிக்கிறோம்.
எப்படி இதை செய்யறதுன்னு ஒரு இயக்கமா அப்படித்தான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சோமோ தவிர நம்ம யாருமே ஒரு சமூகத்துல ஒரு பதவிக்காக நம்ம இந்த இயக்கத்துக்குள்ள வரல. இந்த இயக்கம் அப்படி ஆரம்பிக்கப்படலை. ஒரு வழி தோய்ந்த ஒரு நிலையில நம்மளால எதுவும் செய்ய முடியலங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இந்த இயக்கமா வருவானா. அப்படித்தான் என்னோட பயணம் அங்க ஆரம்பிச்சது. எப்பவுமே அந்த தளத்துல இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிராக்சி போராட்டமா நான் அதை உணர்ந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். அந்த தலைவருடைய இறப்பை அவங்க ஒரு நாள் ஹோல்டு பண்ணி எலெக்ஷன் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே கலைஞர் அந்த வேலையை காட்டுறாரு. வாக்குப்பதிவு அன்னைக்கு தலைவர் அங்க சுடப்படுறத முன்னாடியே சொன்னா தமிழ்நாடுடைய அரசியல் சினாரியோ மாறிடுன்னு இந்த காங்கிரஸும் திமுகவும் என்னெல்லாம் அவங்க பண்ணல சொல்லுங்க. சோ அந்த மாதிரி பண்றாங்க. அன்னைக்கு மறைக்கிறாங்க. வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சோடனே அடுத்த நாள் சொல்றாங்க தலைவர் சுடப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த படங்கள்லாம் வருது. இந்த மாதிரிதான் இதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப தீவிரமா படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா இது ஐ couldn't able to bear the pain. I couldn't able to என்னோட இயலாமை நம்மளால என்னடா ஒரு சயின்டிஸ்ட் ஆகி எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாமா? உண்மையை சொன்னா பைத்தியக்காரத்தனமெல்லாம் யோசிச்சிருக்கேன். நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க கூடாதா? கண்டுபிடிச்சு பண்ணலாமா? ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இந்தியாவாலையும் பாகிஸ்தானாலையும் ஒண்ணும் பண்ணிக்க முடியல. ஆசாத் காஷ்மீரை நம்ம எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. போர் செய்ய முடியாது நம்ம 2 பேரும். அப்ப ஒரு விஷயத்தை தடுக்குது. பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பாலஸ்தீனத்துக்கிட்ட அணு ஆயுதம் இல்லை. இருந்திருந்தா இஸ்ரேல் போர் பண்ணுவான், நான் பண்ண மாட்டான். கோவத்துல டப்புக்குன்னு ஒண்ணு போட்டாங்கன்னா இஸ்ரேல் காலி ஆயிரும். அப்ப அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணலாமா? நம்ம இயலாமை எப்படிதான் சொல்லி மாடுவது? சோ அந்த மாதிரி எல்லாம் பல இரவுகள் தூக்கம் இல்லாம அதுக்கப்புறம் சரி நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம தொடர்புகள் ரீதியாகவும், ஏன்னா அந்த 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 தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் தலைவரா ரீச்சபிளா இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல நாட் ரீச்சபிள் ஆயிட்டாங்க, ஒரு விஐபி தலைவர்கள் ஆயிட்டாங்க. அப்ப நாம அப்ப நம்மளை பேசுற அளவுக்கு நம்ம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு நம்ம கருத்து சொல்றதுக்கு பல பேர் கேட்கணும்னா நம்ம நிலையை உயர்த்தி தான் நம்ம சமூகத்துக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டுதான் பண்ணோம். இருந்தாலும் நம்ம தமிழ் தேசிய தளத்துல கண்டினியூஸான தொடர்ச்சியான தொடர்புலையும் நாம் தமிழரோட அந்த பயணங்களும் கண்டினியூஸா இடைவெளி இல்லாம இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்போ தேர்தல் இந்த சமயத்துல வருது. நான் எனது நிறைய கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க, முக்கியமான நண்பர்கள். உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் அசீம்ல இருந்து இதுல அவங்க எல்லாருமே. சோ எல்லாருமே போய் அண்ணனை இது எதுவுமே இட் இஸ் நாட் பிளான்டு. ஸோ நாங்க நிறைய விஷயங்கள் போய் பேசுறோம், சந்திக்கிறோம், பாக்ய அண்ணனை பாக்குறோம், அப்புறம் அண்ணனை பாக்குறோம், அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களையும் போய் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசும்போது ஸோ ஒரு கேள்வி. இப்ப அண்ணன் முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா என்ஐஏ என்ற ஒரு பெரிய ஒரு ரைடை நம்ம மேல விட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி மேல. கேள்வி என்னன்னா இந்த திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கங்கள் என்ன பண்றாங்கன்னா திரும்ப 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 ஒரு ப்ரொபகேண்டா பண்றாங்க. நாம் தமிழர் கட்சின்றது ஒரு இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் இல்லாத ஒரு கட்சி, ஒரு இம்மெச்சூர் பீப்புள், ஒரு விடலை பசங்க உள்ள கட்சி, உணர்ச்சி வசப்படுறவங்க, எனி டைம் அவங்க ஒரு வன்முறைக்கு பாதைக்குள்ள போற மாதிரியான ஒரு 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 அன்ஆர்கனைஸ்டானவங்க. ஒரு சின்ன தீப்பொறி இருந்தாலும் வன்முறை பாதைக்கு போக வாய்ப்பு உள்ளவங்க. அவங்களுக்கு அறிவெல்லாம் இல்ல, ஒரு கருத்தியலாளர்கள். இந்த மாதிரி வேணும்னே பண்ணது பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, இதை செஞ்சது திமுக. திருப்ப 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 எனக்கு வெறுப்பு என்னன்னா எங்க மேல ஏன் வன்மத்தை காமிக்கிறீங்க, கலைஞரை திட்டுறீங்க, நீங்க தாண்டா அதை செய்றீங்க, நாங்க என்னவா பண்றோம், எரிச்சல் பண்றீங்க எங்களை. எவ்வளவுதான் நாங்க பொறுத்துக்கிட்டே இருக்கிறது, நாங்க மனுஷங்க தானே. இவ்வளவும் பொறுத்துக்கிட்டு போற ஒரு ஆளு நாங்க மெச்சூரிட்டி இல்லையா? எவ்வளவு மெச்சூரிட்டியா நாங்க இருக்கோம். இவ்வளவு நீ பண்ற அத்தனை உன்னுடைய நீ என்னென்னலாம் எங்களுக்கு பின்னாடி பண்ற, எவ்வளவு டார்ச்சர், என்னெல்லாம் புறப்பகண்டா பண்ற. அண்ணனுக்கு இந்த ஸ்டாலின், இந்த உதயநிதி, இந்த கூட்டம் பதிலே சொல்ல மாட்டாங்க சகோதரரு. அப்படி என்ன நாங்க தீண்டத்தகாதவன், அப்படி என்ன உனக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டோம், அப்படி எல்லாம் வளர்ந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு இது, அதாவது கில்லிங் இன் சைலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த புறப்பகண்டா, அந்த தீண்டாமை மேல வெறுப்பு வருமா வராதா? வரும், கண்டிப்பா கண்டிப்பா. நேற்று அண்ணாமலை ஒரு விடலை பையனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்ப நீ யார வளர்ச்சி விடணும்ன்றது இல்ல. அவங்களோட இதே அதான். ஏன்னா பிஜேபி வளர்ந்தாதான் அதை சொல்லி சொல்லி இவங்க இங்க இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்கி இது பண்ணலாம். அவங்களுக்கு தெரியும் உண்மையான எதிரி யாருன்னு. ஏன்னா பிஜேபி எளிமையா அவங்களால வீழ்த்த முடியும். அதனால தன்னோட எதிரி ஒரு வலுவானவனா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு வீக்கானவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வலுவானவங்களை இக்னோர் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது, கண்டிப்பா வெளில வரும். இதுதான் அண்ணனுக்குமே இது சரியா படல.
ஒரு அரசியல், நீ எப்படி வேணா நீ கொள்ளடி கொலை பண்ணு, ஒரு விஷயம் பண்ற, அதை நீ ஜஸ்டிஃபை பண்ற, நியாயப்படுத்துற. நான் ஒரு அரசியலை முன்வைக்கிறேன், அதை நான் ஜஸ்டிஃபை பண்றேன். ரெண்டு பேரும் ஒரு சரியான தளத்துல ஒரு ஒரு தார்மீக ரீதியா என் கருத்து உன் கருத்து, என் அரசியல் உன் அரசியல பேசணும். அதுதான் நியாயம். ஜனநாயகத்தோட 4வது தூணை சீரழிச்சு கற்பழிச்சு அதை நாசம் பண்ண கொடும் பாவிகள் யாரு? இந்த திமுக தானே. சொல்லுங்க. இந்தியாவில 4 டயர் சிஸ்டம்ன்றதுதான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். அதுல ஒண்ணு அதிகாரிகள், IAS IPS இவங்க எல்லாம் 1 டயர், இன்னொன்னு பொலிட்டீஷியன்ஸ் அமைச்சர்கள் இவங்க எல்லாம், இன்னொன்னு நீதித்துறை, இன்னொன்னு ஜேர்னலிசம். இந்த 4 அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டம், இந்த 4 ஜனநாயக தூண்ல முறையா அந்த மீடியாவை சீரழிச்ச கொடும் பாவிகள் யாரு? இந்த திமுக தானே. ஆமா ஆமா, எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. ஆரம்பிக்கிறது எல்லா தப்புக்கும் நீதான் ஆரம்பம். நீதான் பிஜேபியை பாபர் மசூதிக்கு அப்புறம் கூட்டணி வச்ச, நீதான் ஹெச் ராஜான்ற ஒரு கொடுமைக்காரருக்கு MLA பதவி கொடுத்த, நல்ல கண்ணு தோற்கடிச்ச, நீதான் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 5 வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்த, அதுக்கு முன்னாடி 100 வருஷமா RSS கலெக்ட முடியாததை நீதான் செஞ்சு கொடுத்த. ஆமா, அவ்வளவு பண்ணிட்டு உங்களை ஒண்ணும் கேட்க கூடாது, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? வர்ற கோபத்துக்கு நாங்கெல்லாம் தாங்கவே முடியாம இருக்கோம். திருப்ப தலைவர் பிரபாரன் திருப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா பேனான்னு சொல்லுவாங்க. அந்த பேனான்ற கருத்தை தான் நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும். ஈழத்துல நடந்தது நிர்பந்திக்கப்பட்டோம், எங்களுக்கு ஆயுதம் எடுக்க விருப்பமே இல்லைன்னு தலைவர் பிரபாகரன் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இலக்கம் எல்லாம் ஒண்ணுதான், நாங்க பேனாவிலதான் விடுதலை அடைய விரும்பணும், சிங்களவர்கள் தான் எங்க கீழே ஆயுதத்தை திணிச்சாங்க, நாங்க கிடையாதுன்றத பல தடவை சொல்லிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கேட்டப்ப ஆயுதத்தை ஒப்படைச்சாங்க, திரும்பவும் ஆயுதத்தை திணிச்சது இந்தியன் ஆர்மியும் இலங்கை சேர்ந்துதான் பண்ணுச்சு. ஆமா ஆமா, உண்மை உண்மை. இவ்வளவு இதுதான் எங்களை திருப்ப இவங்களுடைய புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிட்டு இந்த திமுக காரங்க பண்றாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வரலாறு மாறும். அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் இந்த நிலை எங்க கையில கெட்டச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை நாங்க தரோம், இறுதி எச்சரிக்கை தரோம். இந்த தேர்தலோட உங்க கதை முடிய போகுது. இந்த தேர்தலோட உங்க நாடாளுமன்ற சீட்டை நாங்க காலி பண்ணுவோம். 26ல உங்களுடைய சட்டமன்றத்தை காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்களை திரும்பவும் ஒரு சகோதரரா பாக்குறதுக்கு எங்களை நீங்க தயார்படுத்துங்க. திருப்ப ராஜபக்சே குடும்பத்துக்கு நேர்ந்ததை இந்த ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு, கலைஞர் குடும்பத்துக்கு நடக்கிற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க பண்றதெல்லாம் புத்திசாலித்தனம், நாங்கெல்லாம் முட்டாளுன்னு நினைக்காதீங்க. தலைவர் பிரபாரன் சொல்லியிருக்காரு, அண்ணன் சீமான் சொல்லியிருக்காங்க, இந்த எளிய பிள்ளைகள் நாங்க பேனாவை தான் பயன்படுத்துவோம், கருத்தையில தான் பயன்படுத்துவோம். அதுதான் நாங்க இறுதியா நாங்க சொல்லிக்க விரும்புறது. நியாயமா நடந்துக்குங்க, தார்மையா நடந்துக்குங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க தமிழ் தாய் பிள்ளைகள். ஸ்டாலின் குடும்பம் அவர்களே, நீங்க தமிழ் தாய் பெற்றெடுத்து தெலுங்கு தாயோட பிள்ளைகள். நாங்க உங்களை எங்க சித்தி பிள்ளைங்களா தான் பாக்குறோம். திரும்பவும் சொல்றோம், இந்த தவறை செய்யாதீங்க, நியாயமா நடந்துக்குங்க, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்குங்க. அளவுக்கு அதிகமா கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்க தாத்தா கலைஞருக்கு இருக்கிற அறிவெல்லாம் கிடையாது, அந்த சாணக்கித்தனம். எங்க கிட்ட சிக்குனாங்க, அப்புறம் இன்ப நிதி துன்ப நிதியாயிரு, உதயநிதி நிதியே இல்லாம வெறும் உதயம் இல்லாம அப்புறம் இதுவாயிடுவாரு, அஸ்தமனம் ஆயிடுவாரு. பாத்துக்கங்க. உங்க கோபம் புரியுது, உங்க கோபம் நியாயமானதுதான். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே அந்த தமிழ் தேசிய பாதையில பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு இயலாமை, அந்த ஒரு ஆற்றாமைங்கிறது இருக்கு, புரியுது. இப்ப நம்ம தேர்தலுக்கு வருவோம். ஏன்னா இப்ப நம்ம கையில இருக்கிற மிக வலிமையான ஆயுதம் அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த தொகுதியில இருந்து திமுக கோட்டையா இருக்கிற அந்த உங்களோட திருப்பெரும்புதூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று கண்டிப்பா நம்ம அந்த அதிகாரத்தின் மூலமா தான் நம்மளோட இலக்கை நம்ம அடைய முடியும். அதுக்கு இப்போ உங்களோட இப்ப அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு உங்களோட தீர்வுகள் என்ன? மக்கள் எப்படி நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட சொல்லி நீங்க எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? ஓகே, இப்போ தொகுதி எப்படி சூஸ் பண்ணுன்றது மட்டும் சுருக்கமா ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறோம். அண்ணனோட பேசும்போது அண்ணன் நாங்க எல்லாம் உட்காரும் போது வட சென்னையில நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம், பாக்கிய அண்ணன் நாங்க எல்லாம். ஏன்னா வட சென்னை உங்களுக்கே தெரியும், திருவொற்றியூர்ல அண்ணன் நின்னாங்க, அங்க 49,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அங்க பாதிக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ரொம்ப அந்த 800 பகுதியெல்லாம் உங்களுக்கே தெரியும், அந்த நிலக்கரி ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். சோ அண்ணன் அடுத்து 26 வரும்போது அங்க நம்ம இப்ப இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு அண்ணனுக்கான ஒரு பாதை தெளிவா இருக்கணும். திருவொற்றியூர்ன்றது அவரோட சொந்த தொகுதியா நாங்க மாத்தணும்ன்றது எங்க இலக்கு. அப்ப மாத்திட்டோம்னா அண்ணனால 233 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். அண்ணனை மறுபடியும் ஒரு இடத்துல குவிக்க கூடாது திருவொற்றியூருக்குள்ளேயே, அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது எல்லாம் பேசிக்கிட்டு வரோம்.
அண்ணன் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஒரு மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு உணர்வு பூர்வமா அது நமக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு சென்டிமெண்டான தொகுதி. ஆமா ஆமா. ரெண்டாவது, தமிழகத்திலேயே வந்து அதிக வாக்கு உள்ள தொகுதி, பரப்பளவுலையும் பெருசு. 26 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தொகுதி பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா சுங்குவாச்சத்துக்கு அந்த பக்கம் ஆரம்பிச்சதுன்னா இந்த பக்கம் பொன்னேரிக்கு கீழே வரைக்கும் வரும். மிகப்பெரிய தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் ஃபுல்லா வரும், தாம்பரம் ஃபுல்லா வரும், பல்லாவரம் ஃபுல்லா வரும், ஆலந்தூர் ஃபுல்லா, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே குரோம்பேட்டை ஏர்போர்ட் அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மதுரவாயலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர், அப்படியே மிக பெருசுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 2 ரீசன், பெரிய தொகுதி, அதிகமான வாக்காளர்கள், சைஸ் பெருசு, ரெண்டாவது சென்டிமெண்டலான ஒரு விஷயம், விஐபி தொகுதி வேற. இப்போ ஒரு 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 மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் போகும்போது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி தெரியுது எது, வட சென்னை. இப்போ வட சென்னைக்கு அப்போ சேஃப் ஜோனுக்கு அப்போ ஒரு பெரிய அளவிலான ஒரு தேவைகள் இல்லை. ஒரு எனி கேண்டிடேட் கேன் ஃபேஸ் தட் கான்ஸ்டிடியூஷன்சி. ஸோ அப்ப அதனால அதுக்கான ஒரு சாய்ஸ். அப்ப அண்ணன் வந்து he took a time, ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, ஸோ நீ நில்லு ரவி. அண்ணே, வட சென்னையில சிறுபான்மையினர் வாக்கே 22% இருக்கு. அசீம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருமே வந்து நான் பேசியிருக்கேன். அப்புறம் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்கண்ணே. உங்களுக்கு நான் வந்து இதை வின் பண்ணிட்டு தயார்படுத்திட்டேன்னா உங்களால அடுத்தது ஃபுல்லா 233 தொகுதிக்கும் போறதுக்கு ஈஸியா இருக்குன்னு. இல்லைன்னா ஒரு தலைவர் வந்து கண்டிப்பா வின் பண்ணணும்னு, அது ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், அன்புமணி ஐயாவா இருக்கட்டும், திருமாவளவன் ஐயாவா இருக்கட்டும், ஏன் பிஜேபி லீடர்ஸ் கூட நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, ஒரு கட்சி தலைவர்களும் அவங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ வின் பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அப்பதான் அவங்க பார்ட்டிக்கான அந்த கருத்தை வந்து சட்டசபையிலேயோ பார்லிமெண்ட்லயோ எடுத்து வைக்க முடியும். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல போய் அவங்க பங்கெடுத்து அவங்க சார்பா சரி எந்த கருத்தா வேணா இருக்கட்டும், அதுக்கு பிடிச்சி சில மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா. ஆமா ஆமா ஆமா. ஜனநாயகங்கிறது அவங்களுக்கான தேவைகளை அவங்க வந்து குரல் கொடுக்கணும் இல்லைங்களா. பிஜேபி வேணா கூட இருக்கட்டும், திமுக வேணா இருக்கட்டும். அப்ப அண்ணன் வந்து போன தடவை வின் பண்ணாது எனக்கு ஒரு ஊண்டாயிடுச்சு. ஏன்னா எவ்ரி டைம் இந்த திமுக மட்டும் பாருங்க, ஐயா எடப்பாடி அந்த தப்ப செய்யல, அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்மள கூப்பிட்டுருவாங்க. ஆனா திமுக வேணும்னே இது தாங்க இவனுங்க அறிவாளியா செய்யறன்னு சொல்லி நம்மள ஓவரா குத்துறானுங்க, பிரிக் பண்றானுங்க, பயங்கரமா தீண்டாமை கடைபிடிக்கிறானுங்க. ஒரு இடத்துலயும் பார்த்து 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 நம்மள இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுவானுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல தேர்தலில் வெற்றி அடைஞ்சு சட்டசபையில எம்எல்ஏ உள்ள கட்சிகளை மட்டும் தான் கூப்பிடுவானுங்க. அதனால இந்த தடவை அண்ணன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணன் சொன்னாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பா நடந்துரும், அதுக்கான எல்லா ஏற்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப சரிண்ணே நான் நிக்கிறேன் அப்படின்னு அப்படி பேச பார்த்துட்டு கேட்டாரு, என்ன லவ் ஃபெயிலியர் மாதிரி பேச வச்சிருக்கேன், சண்டை செய்யி எல்லாம் உனக்கு அது சரியா வரும் அண்ணே, நான் யோசிச்சுட்டேன் பல தடவை, நீ தான் அதுக்கு சூட் ஆகுவ. ஏன்னா அந்த இடத்துக்கு அண்ணன் நான் உன்னதான் சூஸ் பண்ணிருக்கேன், அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். உனக்கு வந்து ஈஸியான டாஸ்க் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், போயிட்டு நல்லா சண்டை செய்யி, அங்க உள்ள பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், நீ தைரியமா போ, நீ வட சென்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டியோ அதை உடனடியா இதுக்கு நீ திருப்ப போடு, ஒர்க் பண்ணு, உன்னால முடியும், நீ அதை செய் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒருத்தருக்கும் ஒரு 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 டோன் இருக்கும். ஒரு தலைவர்களுக்கு அண்ணனுடைய டோன் எப்படின்னா, அது வந்து ஒரு அம்மா மாதிரி இருக்கும், அது ரொம்ப உரிமையா அன்பா சொல்லுவாங்க, அது உங்களால மறுக்கவே முடியாது, தட்ட முடியாது. ஆமா, அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆமா ஆமா. ரொம்பவே அந்த கனிவான குரல்ல அது ரொம்ப நம்ம இதயத்துலதான் ஒரு வார்த்தை போய் குத்தும், நேரா நமக்கு இங்க இறங்கும், காதுக்குள்ள எல்லாம் போகாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், சொன்னாங்களா அப்படின்னு தோணும். அப்படிதான் கீழே போய் பாக்கியா அண்ணன்கிட்ட, என்ன டாக்டர் அண்ணன்கிட்ட கேட்டீங்களா, எங்கண்ணே அண்ணன் சொன்னாரு எனக்கு தெரியாமலே ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு. அதான் ஒண்ணும் இல்ல, அண்ணன் வந்து 2 நாளா யோசிச்சாங்க, உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னாங்க, இது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் உட்காந்து ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தேன். ஒரு கடந்த 7-8 எலெக்ஷனை பார்த்தேங்க. 7-8 எலெக்ஷனை பார்க்கும்போது 2019 மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. 2019 வந்து இந்த திமுக வந்து மோடி பூச்சாண்டியை காமிச்சு, பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு, மோடி எதிர்ப்பலைன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அப்ப மட்டும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வின் பண்றாங்க 2019. 2021 பாத்தீங்கன்னா அப்படியே
சட்டசபை தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படியே ஒரு 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 பெரும் சரிவு. அதே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில 6 எம்எல்ஏ தொகுதியிலையும் நமக்கு 2019 கிடைச்சதோட டபுள் டைம் ஸ்ரீபெரும்புதூர்ல வாக்கு கிடைக்குது சட்டசபை தேர்தல். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தலா பாக்குறேன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு 2019க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி தொகுதி வேற தொகுதியா இருந்தப்ப அப்படியே பார்க்கும்போது ஒரு 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 6-7 தொகுதி ஒரு 40-45 வருஷத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியாவை எப்பவுமே வெற்றிக்கும் தோல்விக்கும், அதாவது வெற்றி பெறவங்க ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கும் செகண்ட் வரவங்களுக்கும் இடையில ஒரு 70,000 இருந்து 90,000 தான் வாக்கு வித்தியாசம் இருக்குங்க. 2019 மட்டும் வெற்றி பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 8,4 லட்சம் வாக்கும், தோல்வி பெறவங்க அப்படியே பாத்தீங்கன்னா 287, சம்பந்தமே இருக்காது, பெரும் வித்தியாசம். அது மோடி எதிர்ப்பலைன்ற ஒரு பூச்சண்டை காமிச்சு இவங்க வந்தது. அந்த தேர்தல் விதிவிலக்கு ஆயிடுச்சு. நான் அதை விட்டுட்டு பார்க்கும்போது வெற்றி பெறவங்க தோல்வி அடைகிறவங்க, ரெண்டுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் எப்பவுமே 70,000 இருந்து 90,000 தான் வருது. வெற்றி பெற்றவங்க வாங்கின வாக்கு 5 லட்சத்துல இருந்து 540, 550 தான் வாங்குறாங்க. தோல்வி அடைகிறவங்க ஒரு 4 to 440 வாங்குறாங்க. இப்ப 26 லட்சத்துல 60 லட்சம் போல் ஆகும். 60 to 63% போல் ஆகும். டேர்ன் அவுட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. 26 லட்சத்துல ஒரு 15 இருந்து 16 லட்சத்துக்குள்ள போலாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த தடவை 4 முனை போட்டி. ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு பாரதிய ஜனதா கூட்டணி, அடுத்தது நாம தனித்து இயங்கக்கூடிய அண்ணன் சீமான் தலைமையிலான மக்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. இந்த 4 இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி எல்லா டைம்லயுமே வாக்கு வித்தியாசம்ன்றது அந்த 19 தேர்தலை தவிர விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஈவன் 21 சட்டசபையிலேயே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 70,000 90,000 வாக்கு வித்தியாசம் வரும். அப்போ அந்த அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த முறை 4 முனை போட்டி இருக்கும்போது நாம ஒரு 5 லட்சத்துல இருந்து 510 இல்ல 470 இருந்து 520 வந்தாலே வெற்றி பெற்றலாம். இதுதான் கள நிலவரம் நமக்கு சொல்லுது. அப்போ நான் உட்கார்ந்து எனக்குள்ள டாஸ்க் என்னன்னா, மக்களோட பிரச்சனை என்ன, திமுக திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சிகள் மக்கள்கிட்ட எந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருங்க, எதை செய்ய தவறுச்சு, அதுதான் நீங்க அவங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்றது என்னோட கொஸ்டின். அதை சரி செஞ்சு கொடுக்கறத தாண்டி நான் இன்னும் வேற என்ன பண்ணி கொடுக்கும், இதுதான் என்னோட மேனிஃபெஸ்டோ, நாம் தமிழரோட மேனிஃபெஸ்டோ. இதுதான் எங்களுக்கு நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான எங்களுடைய ஒரு திட்டம். சோ இதை ஒரு டிஜிட்டல் டீம் மட்டும் இல்லாம தொகுதிக்கு 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சேன். சோ 6 எம்எல்ஏ தொகுதி நம்ம கிட்ட வருது. அந்த 4 பேர் கொண்ட குழு ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டிருக்கு. தோல் பதனிடும் தொழிற்சாலைகளோட கழிவு நேரடியா கலந்து ஏரியில கலக்குது. அதுதான் சென்னைக்கு குடிநீரா போயிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆலந்தூர் ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லாவரம் ஆலந்தூர் ஏரியாவில தான் அடையாறு ஆறு எல்லாம் தொடங்கக்கூடிய அந்த சிற்றோடைகள் எல்லாம் இருக்கு. அங்க நேரடியா கழிவுகள் கலக்கப்பட்டு அதெல்லாம் ஓடைகள் குறுக்கப்பட்டு ஆக்குபை பண்ணப்பட்டு அதுல குப்பைகள் வேற போட்டு எரிச்சுக்கிட்டு வேற இருக்காங்க. எங்க பார்த்தாலும் குப்பை. இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த ரிவர் எல்லாம் வாட்டர் ரிசோர்ஸ், ஏரிகள், செம்பரம்பாக்கம் ஏரி, அப்புறம் ரெட்டேரி, அப்புறம் அம்பத்தூர் ஏரி, பல்லாவரம், எல்லா ஏரிகளையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா அடையாறு ஆறு ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள், ஆறு, கூநதி, எல்லா நதிகளையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே சாக்கடை, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நேரடியா கலக்கப்படுது, குப்பைகளும் கொட்டப்படுது. அதெல்லாம் சுருக்கிட்டாங்க அவங்க ஆக்குபை பண்ணிட்டு ஃபுல்லா. இவங்களோட ரியல் எஸ்டேட் தான். G2 பாத்தீங்கன்னா அங்கங்க போடும் பெரிய லெவல்லையும். அங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா G2 மட்டும் ரோடு போட்டிருப்பாங்க, தார் ரோடு, வெளியில ரோடே இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. பரந்தூர் விமான நிலைய ஏரியா நீங்க BBC டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் நாங்க டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கோம். எவ்ரிடே இதை நாங்க கடைசி 10 நாளுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த தண்ணி தான் சென்னை மக்கள் குடிக்கிறீங்க. சென்னை மக்களுக்கான உயிர் ஆதாரமான நீர் ஆதாரமே எங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் இருக்கு. இப்ப நாங்க தான் உங்களுக்கு சென்னை மக்கள் பிரச்சனை மட்டும் இது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய மக்கள் பிரச்சனை கிடையாது. இது மொத்த சென்னைக்குமான பிரச்சனை. நாங்க தான் உங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றோம். எங்களுடைய நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டதுன்னா உங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எங்களுடைய வயல்வெளிகள், பசுமைகள், காடு, மரங்கள் இது அழிக்கப்பட்டா உங்களோட ஆக்சிஜன் இல்லாம போயிடும். சோ சென்னைக்கான நுரையீரல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதிக ரெவென்யூ பண்ணக்கூடிய ஒரு தொகுதினா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தான். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிகப்படியான சிப்காட்டு, அதிகப்படியான SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்,
அதிகப்படியான தொழிற்சாலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பத்தூர், கிண்டி, ஸ்ரீபெரும்புதூர் இந்த ஏரியாவை சுத்தி தான் இருக்கு. தாம்பரம் இது எல்லாமே ஐடி முதற்கொண்டு எல்லாம் எங்க தொகுதியில் தான் வருது. இவ்வளவு ரெவென்யூ கலெக்ட் பண்ணாலும் அவ்வளவு மோசமா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு, அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. நம்புவீங்களா? ஸ்ரீபெரும்புதூர்ல 60-70% இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 80% மேல இருக்கு. தோராயமா எடுத்தீங்கன்னா அது சில பேர் சில நாள் வேலை செய்வாங்க, சில நாள் சரியா வேலை செய்ய போக மாட்டாங்க. சோ பர்மனண்டாவே 60% இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பார்ட் டைமா பாத்தீங்கன்னா 80-85%. ஆனா எஜுகேஷனலி பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் வைஸ் பாத்தீங்கன்னா 75% பேர் வந்து கல்வி தகுதியோட இருக்காங்க. இந்த எல்லா தொழிற்சாலைகளுக்கும் தொழில் பூங்காவுக்கும் நிலத்தை கொடுத்தது எங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்கள், நீரை கொடுத்தது, அவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜ், அவங்களுக்கு வரி கட்டினது எல்லாத்தையும் பூர்வீக நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் எங்கெங்கயோ இருக்காங்க. அந்த கிராமம் நீங்க பாத்தீங்கன்னா பல 1000 ஏக்கர், பல 100 ஏக்கர் எடுக்கப்பட்டிருக்கு. கிராமமா காலி பண்ணப்பட்டவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கூட இல்லை. ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில ஒவ்வொரு ரோடு, வில்லேஜ்ல உள்ள ஒவ்வொரு குடிசை வீட்டுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா 20-30 ஹிந்திக்காரங்க இருப்பாங்க. நான் அதை தவறா சொல்ல வரல. எப்படின்னா எங்களுக்கு நாங்க எங்களுடைய வேலை வாய்ப்புல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களோ தமிழக மக்களோ தன்னிறைவே அடையல. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த பணிகளை எல்லாம் கொடுக்குது? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு அவனை ஸ்கில் டெவலப் பண்ணி தரணுமா? நாம் தமிழர் கட்சி நாங்களே சென்டர் வச்சு ட்ரைனிங் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கும். எங்களுடைய நோக்கமே என்னன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிடையாது, 365 நாளும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே மற்ற சேனல்ல சொல்லியிருப்பேன், அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஏஓ மாதிரி ஒரு ஜேஓ ஒன்னு போடுவோம். கவர்மெண்ட் 100 நாள் வேலை திட்டத்துக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட சேலரி பர் டே ஒரு 150-200 ரூபாய் கொடுக்குறோமோ அது மாதிரி கவர்மெண்ட் ஒரு சேலரி கொடுக்கும். ஃபேக்டரியில நீ வேலைக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணா இவர் ஜேஓ உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாரு. 200 தொழிலாளர்களா, இவங்க எல்லாம் முறைசாரா தொழிலாளர்களா, முறைசார் தொழிலாளர்கள் வரிசைக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபண்டு, இன்சூரன்ஸ் எல்லா வசதிகளும் கிடைச்சிடும். சோ அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சேலரி இருக்கும், அவங்க ஃபேமிலி பாதுகாக்கப்படும், ஒரு லோன் கூட கிடைக்கும், அவங்க வீட்டு லோன் போடலாம், சுயமரியாதையான ஒரு வீடு கட்டிக்கலாம், பிள்ளைகளை அவங்களே பாத்துக்கலாம், ஹெல்த் கேர் எல்லாம் கிடைக்கும். அப்ப நாங்க கவர்மெண்ட் ஒரு சேலரி அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி 365 நாளைக்கு ஒரு கொடுக்குறோம். தொழிற்சாலையுடைய ஓனர்ஸ் நீங்க ஒரு சேலரி கொடுங்க. அப்போ நீங்க கம்மி சேலரிக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நார்த் இந்தியன் தொழிலாளர்களை நாட வேண்டாம். நீங்க என்ன சம்பளம் கொடுக்க விரும்புறீங்க, எங்களுக்கு அது ஒரு 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 உங்களுடைய இவ்வளவு மணி நேர வேலை, இந்த டைப் ஆஃப் வேலை, இவ்வளவு சேலரின்னு சொல்லுங்க. we will sit together. அதுதான் நான் சொல்லியிருப்பேன். இனிமேலுக்கு வந்து தமிழகத்துல எல்லாருக்குமே நிலம் கொடுக்கணும்ன்றதுதான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு இயக்கங்களும் சொல்றது. மக்கள் இயக்கங்கள் எல்லாமே ஒரு மனிதனும் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கணும்ன்றோம். அப்படி இருக்கும்போது இருக்கிற சொந்த நிலத்தை பிடிக்கிறானுங்க இந்த கவர்மெண்ட் திட்டம்னு கொண்டு வந்து. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த திமுக குடும்பத்தோட G2 எனக்கு வேண்டாம், GP2 நான் ஒரு திட்டத்தை முன்வைக்க விரும்புறேன். GP2 கவர்மெண்ட் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஃபேக்டரிஸோட ஒரு ஒப்பந்தம் போடுவோம், இந்த பக்கம் பப்ளிக், 3 ட்ரையாங்கிளா இணைச்சு உனக்கு வேலையால் சப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒரு பொருளாதார மண்டலமா நான் வந்து லேண்ட வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் பர்மனண்டா, ஒப்பந்த அடிப்படையில 30 வருஷமா 29 வருஷமா கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தொடங்கட்டும் ஆவின் மாதிரி. அதுக்கு அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு 1000 ஏக்கரோ 2000 ஏக்கரோ கொடுப்போம். 5 ஏக்கர் கொடுக்குற முனுசாமி 5 ஏக்கருக்கான ஷேர்ஸை வாங்கிக்கிட்டோம் அந்த லிமிடெட்ல. 10 ஏக்கர் கொடுக்குற ஒரு ராமசாமி அவர் 10 ஏக்கருக்கான ஷேர்ஸை வாங்கிக்கிட்டோம். அதுக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ண, அந்த பொருளாதார மட்டத்துல ரோடு போடு, ஹை வோல்டேஜ் கரண்ட் கொடு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடு, ஃபேக்டரிஸுக்கு தகுந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடு, வே பிரிட்ஜ் கொடு, பெட்ரோல் பங்க் கொடு, அங்க இருந்து கார்கோ ஷிப் பண்றதுக்கு எல்லாம் பண்ணி கொடு. தொழிலதிபர்கள் வரட்டும், தொழில் தொடங்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் வேலை வாய்ப்பு அந்த லிமிடெட் கம்பெனில உள்ள ஷேர்ஸ் லேண்ட் கொடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடு, ஸ்கில் டெவலப் பண்ணி கொடுப்போம். அப்ப ஒரு 25 வருஷம் கழிச்சு அப்ப இந்த ஃபேக்டரிஸ் வந்து 2 விதமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணட்டும். எய்தர் லேண்டுக்கான வாடகையா பே பண்ணட்டும் கவர்மெண்ட்டுக்கு, அந்த அப்படியே எடுத்து நீ லேண்டோட சொந்தக்காரங்களுக்கு ரெண்ட் மாதிரி கொடுத்துரு. புரியுது. இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ரெவென்யூல ஷேர் கொடுக்குறீங்களா கொடுங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட உங்களுடைய விருப்பம். சோ ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், லேண்டோட ஓனர்ஸோடைய ரைட்ஸை பாதுகாக்கணும், பொதுமக்களோட ரைட்ஸை பாதுகாக்கணும். அப்ப லேண்டோட சொந்தக்காரனா கடைசி வரைக்கும் ஒரு ஆவின் மாதிரியான ஒரு பப்ளிக் லிமிட் இந்த பொருளாதார மண்டலத்துல இருக்கும், அதுல நான் சொந்தக்காரனா இருப்பேன்.
எனக்கு வருஷம் வருஷம் அங்க தொழில் வளரும் போது என்னோட லேண்டோட மதிப்பு உயரும். இப்ப அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா வாவின் பஸ் நிறுவனங்கள் அம்பத்தூர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு 6 கோடி ரூபாய் போகுதுங்க. அதெல்லாம் பல ஆயிரங்களுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்புவீங்களா? வெறும் 15 வருஷம் 18 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு நீங்க அங்க வந்து ஏக்கரே 10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கீங்க கவர்மெண்ட். ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு வந்து 6 கோடிக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, இது யாருக்கு கிடைக்கணும்? அந்த மண்ணின் மைந்தனுக்கு கிடைக்கணுமா, கிடைக்க கூடாது? கண்டிப்பா கண்டிப்பா. 1% கூட இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் இல்லையே. இது நியாயமே இல்லையேங்க. என்னங்க அவர் பண்ணிட்டாரு? என்னதான் தேசத்துக்கு செஞ்சுட்டாரு சொல்லுங்க. அப்ப இந்த ஜிபி ஸ்கொயர் சிஸ்டத்துல மக்களுக்கு வந்து அந்த நிலத்தோட மதிப்பு உயருது, அந்த ஏரியா டெவலப் ஆகும்போது இவனுக்கும் அந்த பொருளாதாரத்தோட அந்த உயர்வை என்ஜாய் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா. இவங்களோட வாரிசு நிலத்துக்கு உடைமையாளர்களா இருப்பாங்க. சோ 30 வருஷம் கழிச்சு வேணும்னா மறுபடியும் வந்து அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கலாம். அந்த சிப்காட் வந்து இனிமே செயல்படாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த நில சொந்தக்காரர்களுக்கே கவர்மெண்ட் வந்து அந்த லிமிடெட் கம்பெனில அந்த ஷேர்ஸ் படி இஷ்யூ பண்ணிடலாம். இல்ல கவர்மெண்ட் வேற ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் கொண்டு வருதா, அந்த ஷேர்ஸ் படி ஜேவி எப்படி போடுறோம்? உங்ககிட்ட ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருக்குன்னா ஒரு ஜேவி போடுறீங்கன்னா 8 பிளாட் கட்டுறீங்கன்னா ஒரு 4 பிளாட் உங்களுக்கு 4 பிளாட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜேவி போடக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. சோ இதுதான் என்னோட தொகுதியில உள்ள பிரச்சனையே. அந்த தொழில் நிறைய வளர்ந்து வேலைவாய்ப்பு எங்க தொகுதி மக்களுக்கு இல்ல, வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். நிலத்துக்கு அவங்கள உரிமையாளர்களாவே வச்சிருக்கணும். பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தை அண்ணன் வந்து உயிரோடு இருக்கும் வரை நான் வந்து அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணனோட சேர்ந்து செஞ்சே தீர்வோம். ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு நடுவுல தான் வேணும். சைனாவில இருந்து ஜெர்மன்ல இருந்து எல்லாருமே சிட்டிக்கு வெளியில விமான நிலையத்தை கட்டிட்டு அவங்களே புலம்புறாங்க. நான் மேலை நாடுகள்ல படிச்சிருக்கேன், அந்த சிரமத்தை அனுபவிச்சிருக்கேன். துபாயே வந்து ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட வந்து அந்த மக்னூல் சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்றாங்க துபாயே. இதுதான் ரியாலிட்டி. அதெல்லாம் ஒரு ஒரு ஃபூலிஷ்னஸ்ன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. நம்ம அவங்க இருந்து கத்துக்கணும், அவங்க தவறுகள்ல இருந்து. சோ ஏர்போர்ட் இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஓல்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே ரொம்ப பெருசு. பணக்காரங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்றாங்க அவங்க சார்ட்டர்டு விமானத்துக்கு. அந்த பக்கம் கிண்டில ரேஸ் கோர்ஸ், என்னங்க ரேஸ் ஓடுது? கோல்ஃப் கோர்ஸ். கோல்ஃப் என்ன நானும் ராமசாமியுமா போய் ஆட போறோம்? அடுத்தது அந்தாண்ட ஆர்மி எதுக்குங்க இருக்குது? தமிழனுக்கு எதுக்கு வந்திருக்கு? ஒக்கி புயலுக்கு போயிட்டு என்ன புயல்ல மீட்டு கொண்டு வந்ததா? இலங்கையில சிங்களவன் சுட்டு கொள்றான்னு ஏதாவது மீட்டு கொண்டு வந்ததா? எங்கதான் இருக்குது ஆர்மி? போய் சென்னை புயல் வெள்ளத்துல பாதிச்சோம், ஏதாவது ஒருத்தனை வந்து காப்பாத்துச்சா? மக்களை கூட்டிட்டு போச்சா? போலீஸ் காவல்துறை நண்பர்கள் தான் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு ஏரியா கண்டோன்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ திரிசூலம் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஏரியா இருக்கு. ஓல்டு மீனம்பாக்கம் ஏரியா, கண்டோன்மெண்ட் ஏரியா, திரிசூலம் ஏரியா, ஆர்மிக்கான ஏரியா, கோல்ஃப் கோர்ஸ் ஏரியா, கிண்டி ரேஸ் கோர்ஸ். இதை போட்டாவே 10,000 ஏக்கருக்கு மேல வரும். ஆமா ஆமா. இங்கேயே வந்து விரிவாக்கம் இருக்கிற அதே இடத்துல விரிவாக்கம் பண்ணலாம். ஆமா, விரிவாக்கம் பண்ணி அங்க பஸ் ஸ்டாண்டையும் கூட சேர்த்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி அம்பத்தூர்ல வந்து சேம் பணிகள் ரொம்ப குறைவா இருக்கு தமிழர்களுக்கு. ஆனா இவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. ஹிந்திக்காரங்க மேலேயுமே எனக்கு என்ன வருத்தம்னா அவங்க வந்து ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப போரா இருக்குங்க அந்த தொழிலாளர்களுக்கு எல்லாம். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு நம்ம ஒரு பர்மிட் பாஸ் கொடுக்கணும். ஸ்கில்டு லேபர்ஸை மட்டும்தான் அவங்களை அலோவ் பண்ணணும். எவ்வளவு மெம்பர்ஸ் நம்ம உள்ள அலோவ் பண்றது கணக்கு வேணும். அவங்களுக்கு ஓட்டர் ஐடிஸோ ஆதாரோ கொடுக்க கூடாது. அவங்க ஊர்ல அவங்க ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டோம். ஒரு 15-20 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து ஓட்டர் ஐடி வாங்கிக்கிட்டோம், வந்து 2வது நாளே வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. அவங்களுக்கு நம்ம மண்ணை பத்தி தெரியல, நம்ம அரசியலை பத்தி தெரியல. திரும்பவும் சொல்றேன், அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. 15 வருஷம் இரு. இப்ப நான் கனடா போறேன், யூஎஸ் போறேன்னா அவன் சொல்ற இங்கிலீஷ் குவாலிபிகேஷன், அவன் கண்ட்ரியோட ஹிஸ்டரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 6-7 வருஷம் அங்க இருன்றான். கிரீன் கார்டு அதெல்லாம் தாண்டிதான். அதுல என்ன அவன் அடைய விரும்புறான்னா அந்த நாட்டுடைய ரியல் பாலிடிக்ஸ், ரியல் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவேன்றதுதான் அவனுடைய நோக்கம். கண்டிப்பா. அததான் நானும் செய்ய விரும்புறேன். எப்பவுமே நாங்க வந்து யாரையும் வேணாம்னு சொல்ல போறது இல்ல. சோ ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு தேசிய இனம் வந்து அங்க சிறுபான்மையினரா திட்டமிட்டு ஆக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஈழத்துல அதுதான் நடந்தது. ஒடிசாவில இருந்து போய் குடியேறினவங்க தானே அவங்க, ஆந்திரா ஒரிசா பார்டர் போனவங்க தானே அவங்க. இன்னைக்கு அவங்க பெரும்பான்மை ஆயிட்டு அந்த நிலைமை அவங்களுக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்களுக்கு அது வேற நினைக்கிறாங்க. ஈழம் வந்து சிங்களவர்களது கிடையாது, ஈழம் தமிழர்களோடது. நான் திரும்பவும் சொல்றேன், இலங்கை ஃபுல்லாவே தமிழர்களோடது. நாம வேற நாட்டுக்கு போய் நாம தனி நாடு கேட்கல, நம்ம நாட்டுல நமக்கான உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய ஒரு சுருக்கமான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே மக்களிடத்துல கொண்டு சென்றுகிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மீடியா மட்டும் இல்லாம டைரக்டா களத்துல போறோம்.
மக்கள் எல்லாம் அபரிமிதமான வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுது. அண்ணனே நேத்து வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அண்ணன் பாக்கிய அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் வந்து வெற்றி வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அதிக பர்சன்டேஜ். நாங்க அப்படியே களத்துக்கு போகப்போ 60, 70, 80% ஆகி 90 ஆகி இப்ப 100% எங்களுக்கு அந்த இதை ஃபீல் பண்றோம். மக்கள் வந்து அலையலையா எங்க தொகுதியில புரட்சி வணக்கம் வைக்கிறாங்க. குழந்தைகள் அண்ணன் சீமான் வாழ்க, புரட்சி வணக்கம்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்டத்துக்கு இருந்தது. அண்ணன் அது புரட்சி வணக்கமா மாத்தி மக்கள்கிட்ட ஒரு இதுவா கொண்டு போயிட்டாங்க, ஒரு பிராண்டாவே கொண்டு போயிட்டாங்க. சோ எல்லா மக்களுமே முன்னாடி எல்லாம் வந்து திமுக பிடிக்கலாம் அதிமுக போடுவாங்க, அதிமுக திமுக போடுவாங்க. இப்ப என்னன்னு தெரியல, மக்களே ஆச்சரியப்படுற அளவுல நமக்காக தயாராகிட்டாங்க. களத்துல வந்து மாற்றுன்னு சொல்றதோட நம்மள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கிறாங்க. மாற்றுனா கூட இவனுக்கு இவனுக்கு மாற்றிடுவேன். இங்க கேள்வி அப்படி இல்ல, எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வரணும். அப்படி போயிட்டு கார்ல போறவங்க எப்படி காட்சி புரட்சி வணக்கம் வைக்கிறாங்க, வண்டியில போறவங்க கூப்பிட்டு அப்படியே புரட்சி வணக்கம் வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ பிராங்கா சொல்லணும்னா இவ்வளவு வரவேற்பை எதிர்பார்க்கல. இப்ப இங்க எப்படி இருக்குன்னா நம்மளே மாற்றாவே பார்க்கல, நீதான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. சில படிப்பு சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சில பெண்கள் எல்லாம் எனக்கு இந்த பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நான் இந்த கோர்ஸ் தான் சேருவேன், நான் அமெரிக்கா தான் போவேன், துபாய் போவேன், செண்டடிப்பேன், செட்டில் ஆவேன்னு வடிவேல் சொல்ற மாதிரி இதுதான் வேணும்னு சொல்லுங்க இல்லைங்களா. மக்கள் அப்படி கேக்குறாங்க, கை காமிச்சு அண்ணன் சீமான் வாழ்கப்பா, உங்களுக்கு தான்ப்பா போடுவோம், உங்களுக்கு தான்ப்பா அப்படின்றாங்க. இங்க மாற்றே கிடையாது, இதுதான் நடக்குது. நீங்க யாருக்காவது வந்து இதுல சந்தேகம் இருந்ததுன்னா நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லல, நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது களத்துக்கு கூட அனுப்பி பாருங்க. நீங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க சொல்றது இப்ப பல தொகுதிகள்ல வந்து அதுதான் நிலைமையா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நீங்க திருப்பரம்பூர் தொகுதியில மிக பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உலக தமிழர் எல்லாரும் ஆவலோட காத்திருக்கோம். உங்களோட குரல் வந்து கட்டாயம் வந்து இந்திய நாடாளுமன்றத்துல தமிழர்களுக்காக ஒலிக்கும் அப்படிங்கறதுலயும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும். குரல் மட்டும் ஒலிக்காது. நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில வின் பண்ணின உடனே நாம வந்து நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்து மேசை தட்டுறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு. பயோகேஸ் பிளான்ட்ல இருந்து நிறைய வி ஹாவ் அ டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி குடிநீர் லாரியே சென்னையில ஓட விட மாட்டேன், ஒழிச்சு கட்டிடுவேன். வி ஹாவ் அ டெக்னாலஜி. நாம அந்த மாதிரியான ஒரு சிறப்பான குடிநீர் தர முடியும். குழந்தைகள் வந்து பள்ளியில வந்து புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கல்விக்கூடங்கள்ல புத்தகம் நோட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை செலவழிக்கிறாங்க வருஷத்துக்கு, ஒரு 20,000 30,000 ரூபாய். ஸோ அதை ஒழிச்சு கட்டுவோம். நாம அது இப்ப டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு டிஜிபேட்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கியிருக்கோம். நிறைய இருக்கு விஷயங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தொகுதியில வேலை வாய்ப்புக்கான உறுதியை நாங்க கூறுறோம். குறைந்தபட்சம் 28,000 சம்பளம் நாங்க உருவாக்கணும்ன்றது எங்க நோக்கம். 26 லட்சம் வாக்காளர்கள்னா குறைஞ்சது 6 லட்சம் குடும்பம்னா 6 லட்சம் குடும்பத்துக்கு 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது எங்க நோக்கம். பள்ளி குழந்தைகளுக்கு அந்த டிஜிட்டல் கொடுத்து புத்தகம் மற்றும் நோட்டுக்கு வருஷத்துக்கு நீங்க ஒரு குழந்தைகளுக்கு 30,000 செலவழிக்கிறத தடுத்து நிறுத்துவோம். குடிநீருக்கு நீங்க செலவழிக்க தேவையில்லை. மின்சாரத்துக்கு நாங்க வந்துட்டு சோலார், ஒவ்வொரு வீட்டுக்குமே நாங்க ரூஃப் டாப் சோலார்னு சொல்றது தாண்டி நாங்க வந்து ஒரு சோலார் ரோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான திட்டங்கள் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே எங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அது மாதிரியான காமன் ரோட்ஸ் இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல பயணங்களோட இருக்கும். அதே சமயத்துல எலக்ட்ரிசிட்டி நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு மிக குறைந்த விலையில நாங்க கொடுப்போம். அதே மாதிரி நாங்க உறுதி கூறுறோம், எங்க தொகுதி மக்களுக்கு வந்து முழுக்க பார்க்கே கிடையாது, ஒரு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதை உருவாக்கி கொடுப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நகரம்ன்றது சொர்க்கமா இருக்கணும், நகரம் வந்து நரகமாயிடக்கூடாது. சோ என்னால புதிய நீர்நிலைகளை வந்துட்டு ஏற்கனவே இருக்க நீர்நிலைகளை எவ்வளவு மீட்க முடியும், அதுக்கு எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியல. ஆனா நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 சதுர கிலோமீட்டருக்கு 25 ஏக்கர் பரப்பளவுல நம்ம நீர்நிலைகளை உருவாக்கணும், அதை சுத்தி பார்க்க உருவாக்கணும், நடைபாதைகள், உடற்பயிற்சி கூடங்கள், பெரியவங்களுக்கு அது குழந்தைகளுக்கு எல்லாமே லைப்ரரிஸ் எல்லாம் அதுல உருவாக்கணும். ஒவ்வொரு அந்த 25 ஏக்கர் பரப்பளவு நீர்நிலைகளையுமே நாம வந்து அந்த ரிவரோட கனெக்ட் பண்ணி அதை ஒரு நீர்வழிச்சாலையை உருவாக்கணும். இது எல்லாமே ரொம்ப நம்ம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி தான் உருவாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதை எப்படி வெளியில இருந்து ஃபண்டை ஜென்ரேட் பண்ணி, அகைன் நான் சொன்ன மாதிரிதான்,
கவர்மெண்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல உருவாக்குறதுக்கான எல்லா திட்டமும் வச்சிருக்கோம். நம்ம எம்பி ஆன உடனே நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஏன்னா பிரச்சனை என்னன்னா ஒரு கொடியேற்றவே விட மாட்டேங்கிறான். அப்ப எங்களுக்கு அந்த எம்பின்ற ரெக்கக்னைசேஷன் இருந்தாதான் நாங்க போய் ஒரு 25 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாதிரி ஒரு நீர்நிலையை உருவாக்கணும். அப்ப அதை உருவாக்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபண்டு அப்படின்றத தாண்டி பிரைவேட் அண்ட் பப்ளிக் இவங்க 2 பேரையுமே இணைக்கணும். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் உங்ககிட்ட கேட்கறேன், இந்த பார்க் அமைக்கணும், இந்த நீர்நிலை அமைக்கணும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்க தொகுதி மக்களும் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் பண்ணும், 3 சேர்ந்து. நீங்க கேக்குறது எனக்கு எப்ப அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்பீங்க. அதுக்கு திட்டம் வச்சிருக்கோம். நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டோல் ரோடு மாதிரி தான், ஆனா இது மக்கள் செலவழிக்காம வேற மாதிரியான திட்டங்கள்ல கொண்டு வருவோம். அப்போ உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு இந்த எல்லா திட்டங்களுக்குமே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்புவீங்களா? 3 வருஷம் 3 வருஷம் தான். பிரேக் ஈவன் 3 வருஷம் தான். நான் சொல்றேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த பப்ளிக் அண்ட் பீப்புள், வி லெட் யூ டு ஏர்ன் த மணி மோர் தென் 8 years. ஸோ அப்ப ஹாப்பியா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் வருவாங்க, அதே மாதிரி மக்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடுவாங்க. நீங்க போயிட்டு ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, ஒரு பப்ளிக்கா நீங்க ஏன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்களுடைய அமௌண்ட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3 வருஷத்துல டபுள் ஆகும்னா நீங்க இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி எல்லாமே மக்கள் நல திட்டங்கள்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்றதுதான் என்னோட நோக்கம். எதையுமே தன்னைத்தானே காத்துக்கணும். மீன் கொடுக்க கூடாது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும். எந்த திட்டமுமே ஒரு இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதை ரன் பண்ண வச்சிடணும். ஒரு சிஸ்டமேட்டிக்கா தன்னைத்தானே வருமானத்தை உருவாக்கி தன்னைத்தானே அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் சரியான திட்டமா இருக்க முடியும். அதுதான் அழியாம இருக்கும். நாம எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஒரு திட்டத்துக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி கோவில்கள், மசூதிகள், சர்ச்சு, இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஒரு தங்கறதுக்கான தங்குமிடம் இல்ல. அந்த சில நட்சத்திர நாள்கள்லாம் பாத்தீங்கன்னா கோவிலே போய் தங்குவாங்க, அவங்களுக்கு அந்த வசதி கிடையாது. கழிவு, அதாவது அவங்க சிறுநீர் கழிப்பதற்கோ எந்த விதமான கழிவறை வசதியே வழிபாட்டு இடங்கள்ல கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸே வழிபாட்டு இடங்கள்ல கிடையாது. அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். வழிபடுறதுன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய மனசுல உள்ள குறைகளை இறக்கி வச்சுட்டு அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு சரியான வசதிகள் செய்து கொடுக்கணும். அந்த கோவில்களும் மசூதிகளும் சர்ச்சுகளும் அங்க போய் அவன் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய விசாலமான இடங்கள், மனச ஒரு சாந்தமா ஒரு அமைதியா பிரேயர் பண்ணிட்டு போறதுக்கும் ஒரு சரியான ஒரு அவங்க பார்க்கிங், ஒரு நிம்மதியா வண்டியை விட்டுட்டு குடும்பமா போயிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நம்ம. சோ ஒவ்வொரு ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில அந்த 4 ரோடு ஜாயின், அந்த 4 ரோட் ஜாயின்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த விதமான பாலங்களோ சுரங்க பாதைகளோ இல்ல. கர்நாடகாவில கர்நாடகன் ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க. எனி ஹைவேஸ் நீங்க இதை வச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க ஊர்ல ரோடே போட முடியாது. புரியுது புரியுது புரியுது. நம்ம ஊர் தலைவர்ல பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு, அவங்க வைத்துதான் வளர்ப்பாங்க. சோ இத நாம உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுக்குமே நம்ம மத்திய அரசு சார்ந்து இருக்க மாட்டோம். இது எல்லாமே நாமளே செய்வோம். இதோட நோக்கம் நாம் தமிழர் 2 வருஷத்துல நம்ம தொகுதியில செய்யறத பார்த்துட்டு 234 இல்ல, கேரளா, கர்நாடகா எல்லாத்துலயுமே நம்ம கட்சி கொண்டு போய் எல்லா இடத்துலயுமே நம்ம ஆட்சிக்கு வர மாதிரி தான் பண்ணுவோம். ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான ஒரு கட்சியை நம்ம டெவலப் பண்ணணும். அண்ணன் பஞ்சாபியர்களோட அவங்களுடைய உரிமைகளுக்கு அண்ணன் குரல் கொடுக்குறாங்க, மணிப்பூர் மக்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, காஷ்மீர் மக்களுக்கு ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் கொடுக்குறாங்க. நாங்க எப்படியாவது 40 MP கொடுத்தால், இல்ல ஒரு 5-10 MP கொடுத்தா கூட நாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அண்ணங்கிட்ட பேசியிருக்கோம். தேசிய இனத்திலையும் போய் பேசி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்மி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட், மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைக்கு மட்டும்தான். இது 3 தவிர எல்லா பவர்ஸும் ஸ்டேட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அப்ப நாம சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசணும், கேரளாவில பேசணும், மம்தா பானர்ஜி கிட்ட பேசணும், அதே மாதிரி அவங்க கிட்ட பேசணும்னா நமக்கு கண்டிப்பா பவர் வேணும். நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேசிய இன தலைவர்களோட பேசி நாம இனிமேல் மத்திய அரசு கிட்ட பிச்சை எடுக்க கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் டாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரெவன்யூல இருந்து ஒரு 10% கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு 1.5 லட்சம் கோடி மந்த்லி டர்ன் ஓவர் பண்றாங்க. அதுல 10% 15,000 கோடி. மகாராஷ்டிரா ஒரு 1 லட்சம் டர்ன் ஓவர் பண்றாங்க, 1 லட்சம் கோடி. அதுல 10% 10,000 கோடி. ஆனா ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா 10,000 கோடி தான் டர்ன் ஓவரே பண்ணுவாங்க. அதுல 10% 1000 கோடி தான். மணிப்பூர் 1000 கோடி தான் டர்ன் ஓவரே பண்ணுவாங்க. அதுல 10% வெறும் 100 கோடி தான்.
அப்ப நாங்க வந்து தெளிவா இருக்கோம். பணக்கார மாநிலங்கள் நாங்க இந்திய அரசாங்கத்துக்கு இந்தியன் ஆர்மிக்கு அதிகமான ஃபண்டை கொடுக்கிறோம். ஏழை மாநிலங்கள் உங்க இதுல 10% மினிமமா கொடுத்தா போதும். இது மட்டும் பண்ணினா போதும், ஒவ்வொருத்தரும் அவங்க இதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவுடைய, அதாவது எந்த நாட்டிலுமே என்னோட கருத்து என்னன்னா, எல்லா தேசிய இனத்துக்கும் ஒரு நாட்டுல அந்த உயர் பதவி அடையிறதுக்கான வாய்ப்பு இருந்தாதான் அந்த நாட்டுல இன பிரச்சனை வராது. கண்டிப்பா. இது நீங்க உகாண்டால இடியமன் பண்ணது, ராஜபக்சே பண்ணதெல்லாம் அதுதான். ஒரு எந்த நாடா இருந்தாலும், இப்ப பாலஸ்தீன்ஸ்ல நடக்கிறது அதுதான். எந்த நாட்டிலுமே அனைத்து தேசிய இனங்களும் உயர் பதவி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்பதான் அந்த இனங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ன்றதெல்லாம் வந்து ரொட்டேஷன்ல கொண்டு வரணும். ஒவ்வொரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரும் ரொட்டேஷன்ல வரணும். நாங்க வந்து சுருக்கமா முடிச்சிடறேன். நாங்க வந்து இனவெறி அரசியல பேசல, திராவிட இயக்கம் தான் இனவெறி அரசியல் பேசுது. நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஒருத்தனை டே மொட்டையா, டே குண்டா, டே கருவாயான்னு சொன்னாலே நமக்கு கோபம் வரும். பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா எங்க அப்பா அம்மா வச்ச பேரை சொல்றான்னு சொல்லுவோம். நம்மள ஒருத்தர் வந்து தமிழன் சொல்லாம திராவிடன்னு நம்ம பேரை மாத்தி சொல்றான், நமக்கு கோபமே வர மாட்டேங்குது. அது தப்பு. நம்ம அவனை திட்டணும். என்னை தமிழன் சொல்றான்னு சொல்லணும். எப்படிதான் என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுன்னு சொல்லணும். அதே இதுதான் நான் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நம்ம வெல்வோம். தமிழ் தேசியம் வந்து வெல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட நெருக்கமான இடத்துல இருக்கோம். உறுதியா வெல்வோம். மக்கள்கிட்ட அந்த ஆதரவு இருக்கு. நம்ம நிச்சயம் வெல்வோம். ஒன்னே ஒண்ணுதான், அயலக உறவுகள்கிட்டையும் தமிழ் தேசிய உறவுகள்கிட்டையும் எங்களுக்கு வாக்கும் சேகரிச்சு கொடுங்க. மக்கள்கிட்ட நீங்க ரீச் பண்ணுங்க. அதே சமயத்துல எங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அந்த திரள் நிதியை அண்ணன் கேட்ட மாதிரி எங்களுக்கு கொடுத்து உதவணும். நீங்க சின்ன தொகைன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு இப்ப ஸ்ரீபெரும்புதூரே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் நாங்க பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அது இருந்ததுன்னா அந்த மொமெண்டம் மிஸ் பண்ணாம நாங்க போவோம். கூகுள் ஆட்ஸ் கொடுக்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா எப்படியாவது ஒரு வாக்காளர் எலெக்ஷனுக்கு முன்னாடி 5-6 தடவை நம்ம சிம்பிளை பார்த்துட்டாலே நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடலாம். ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் வாக்கு நம்ம நாம் தமிழருக்கு இருக்கு. இன்னும் ஒரு 2.5 லட்சம் வந்தாலே வெற்றி பெற்றுருவோம். கண்டிப்பா 6 தொகுதி, 6 எம்எல்ஏ தொகுதி. ஸோ அதனால கண்டிப்பா இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அனைவரும் எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை நல்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா உலக தமிழர்களோட ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். உங்களோட திட்டங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பா இருந்துச்சு. கட்டாயமா நீங்க வந்து நாம் தமிழர் சார்பா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு, நடு இரவு 12 மணிக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சீமா தமிழ் தேசியம் வெல்லும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நான் மருத்துவர் ரவிச்சந்திரன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். எங்களுக்கு வாக்களியுங்கள். எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம். இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.